ஈரோடு காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலக அமைச்சு பணியாளர்கள் ஏஓ மீது பாலியல் புகார் தெரிவித்து விசாகா கமிட்டி அமைக்குமாறு மாவட்ட எஸ்பியிடம் கோரிக்கை விடுத்த நிலையில் புகார் அளித்த 7 பேரும் பணி மாறுதல் செய்யப்பட்ட சம்பவம் பணியாளர்களுக்கிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பணி புறக்கணிப்பில் ஈடுபட போவதாக பணியாளர்கள் குறிப்பிட்டிருக்கும் நிலையில் புகாரின் பின்னணி என்ன? எஸ்பி அலுவலகத்தில் பணியாற்றும் அமைச்சு பணியாளர்களே பாலியல் குற்றச்சாட்டு விசாரணை நடத்துமாறு கோரி போராடும் நிலைக்கு தள்ளப்பட்ட காட்சிகள்தான் இவை. அமைச்சு பணியாளர்களுக்கான நிர்வாக அதிகாரி மீது பாலியல் குற்றச்சாட்டு சுமத்தி அது குறித்து எஸ்பியிடம் புகாரளித்த நிலையில் புகாரளித்த 7 பேரை சென்னைக்கு பணி மாறுதல் செய்த சம்பவம்தான் இவர்களை கொந்தளிக்கச் செய்துள்ளது. அமைச்சு பணியாளர்கள் கூட்டாக சேர்ந்து அளித்த பாலியல் புகார் பின்னணி என்ன? ஈரோடு காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் ஆண்கள் பெண்கள் என 55 அமைச்சு பணியாளர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். காவல்துறையில் ஒரு காவலரை தேர்வு செய்வது முதல் ஓய்வு பெறும் வரை அவரது பணியினை பாதுகாத்து பராமரிப்பது எந்த அமைச்சு பணியாளர்களின் வேலை. காவலர்களின் சம்பளம், விடுப்பு, பதவி உயர்வு, இடமாறுதல், தண்டனைகள் போன்ற பணிகளை கவனித்துக் கொள்வதும் இவர்களின் தலையாய பணி. அந்த வகையில் ஈரோடு எஸ்பி அலுவலக அமைச்சு பணியாளர்களாக பணியாற்றி வரும் 55 பேருக்கும் நிர்வாக அதிகாரியாக இருந்தவர் ரகு. இவர் தனக்கு கீழ் பணியாற்றும் பெண் பணியாளர்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதாக கூறி மாவட்ட எஸ்பி ஜவஹரிடம் அனைத்து பணியாளர்களும் சேர்ந்து கடந்த அக்டோபர் மாதம் புகாரளித்துள்ளனர். மேலும் இது குறித்து விசாரிக்க விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர். புகாரை பெற்றுக்கொண்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் இந்த விவகாரத்தை தானே கவனிப்பதாக கூறியுள்ளார். ஆனால் புகாரளித்த மறுநாள் முதல் நிர்வாக அதிகாரி ரகு பணியாளர்களிடம் மிகுந்த கண்டிப்புடன் நடந்து கொள்ள ஆரம்பித்ததாகவும் அதிகார தோரணையில் பணியாளர்களை அவதிக்கு ஆளாக்கியதாகவும் பாதிக்கப்பட்ட பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். 3 பெண் பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-3.5 வருஷமாக ஒருத்தங்க கண்காணிப்பாளர் இருக்காங்க. 2 பேர் பெண் அவங்க செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க. 3-3.5 வருஷமாக அவங்க இங்கே வந்ததுலேருந்தே அவங்க ஒட்டுக்காக தான் சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பெண் கண்காணிப்பாளருக்கும் இவருக்கும் ரகுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு அப்படிங்கிற ஏற்பட்ட ஒரு காரணத்தினால தான் சொல்கிறத மட்டும்தான் இங்கே செய்யணும், நான் ஒரு நிர்வாக அதிகாரி, நிர்வாகம் என் கட்டுப்பாட்டில் தான் எல்லாமே இருக்கணும், நான் சொல்கிற பக்கம் உட்காரணும், நான் சொல்கிற பக்கம் எந்திரிக்கணும், நான் போகிற பக்கம் போகணும் அப்படிங்கிற ஒரு அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லைக்கு போயிட்டார், எல்லையெல்லாம் தாண்டி போயிட்டார். அதே நேரம் குற்றம் சாட்டப்பட்ட நிர்வாக அதிகாரி ரகுவும் ஊழியர்கள் மீது குற்றம் சாட்டி புகாரளித்ததாக தெரிகிறது. இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் புகாருக்குள்ளான நிர்வாக அதிகாரி ரகு மற்றும் புகார் தெரிவித்த 7 அமைச்சு பணியாளர்கள் ஆகியோரை இடமாறுதல் செய்ய கோரி காவல் நிர்வாக ஏடிஜிபி வெங்கடராமனுக்கு அறிக்கை அளித்துள்ளார். அந்த அறிக்கையின்படி நிர்வாக அதிகாரி ரகு மட்டுமின்றி அவர் மீது புகாரளித்த 7 அமைச்சு பணியாளர்களையும் கூண்டோடு சென்னைக்கு பணிமாறுதல் செய்ய ஏடிஜிபி உத்தரவிட்டார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அமைச்சு பணியாளர்கள் பாலியல் குற்றச்சாட்டு கூறினால் உடனே பணி மாறுதலா என கூறி பணிகளை புறக்கணித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ரத்து செய் 7 பேரின் பணிமாறுதல் ஆணையை ரத்து செய். ரத்து செய் 7 பேரின் பணிமாறுதல் ஆணையை உடனே ரத்து செய். நிர்வாக அதிகாரி ரகு மீதான பாலியல் புகாரை விசாரிக்க விசாகா கமிட்டி அமைக்க வலியுறுத்தியும் 7 பேரின் பணிமாறுதல் உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். 7 பணியாளர்கள் எந்த விதத்திலும் பாதிக்கப்படக்கூடாது. அவங்க அப்பாவிகள், எந்த ஒரு தவறும் செய்யாதவங்க.
பெண் பணியாளர்கள் மற்ற பணியாளர்களுக்காக முன்னிருந்து இந்த போர்க்களத்தில் வந்து அவங்க உழைச்சிருக்காங்க, பாடுபட்டிருக்காங்க. இது நடந்தது இல்லை. இந்த ஏஓ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்குது, இவ்வளோ மேலே இருக்குது. ஸோ அவரை வந்து நீங்கள் உடனடியாக பணிமாறுதல் செய்யணும். அவர் மேலே அவரோட பெண் பாலியல்கள் தொடர்பாக எங்கள் எஸ்பி வந்து விசாக கமிட்டி அமைக்கல. அது மிகவும் தவறானது. அவர் மேலே விசாக கமிட்டி உடனடியாக அமைக்கணும்னு சொல்ல எங்கள் மாநில தலைவர் எங்கள் டிஜிபி கேட்டிருந்தார். அவர் நான் இது விசாரணைகள்லாம் வந்துருச்சு, நான் ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒரு 4 நாளில் முடிவு எடுக்கிறேன், 10ஆம் தேதிக்குள்ளேன்னு சொல்லியிருந்தார். எங்களோட தோழிக்கு வந்து எந்த நிபந்தனையும் முன்னாடி இல்லாமல் இந்த 7 ஸ்டாஃப்ஸ் டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் போடுறதை உடனடியாக ரத்து செய்யணும். அப்போ தான் நாங்கள் வந்து அலுவலகத்துக்குள்ளே திரும்புவோம். அது வரைக்கும் நாங்கள் அலுவலகத்துக்குள்ளே திரும்ப மாட்டோம். இது குறித்து மாவட்ட எஸ்பி ஜவஹரிடம் விசாரித்த போது விசாகா கமிட்டி அமைக்கப்பட்டிருப்பதாகவும் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மாவட்ட எஸ்பி அலுவலகத்திலேயே பாலியல் புகாரை விசாரிக்க விசாகா கமிட்டி அமைக்க வலியுறுத்தி போராட்டம் நடத்தப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.